கலை கற்கினும் என் கவி பாடிடும் என் நிலை கற்கினும் என் நினை வந்துணரா கொலை கற்றிடுவோர் கொடு வஞ்சக மாமலை கட்டற வென்றருள்வாய் குகனே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை களவு வஞ்சம் தீர அப்படின்னு சொல்றாங்க. கொலை களவு வஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது குணம். இப்போ நம்ம கண்டிப்பாக கொலைக்காரங்களாகவும் திருடங்களாகவும் நிச்சயமாக இருக்க மாட்டோம். ஆனால் சில பேரோட உள்ளத்தில் வஞ்சம் நிச்சயமாக இருக்கும். அந்த நம்மளுக்குள்ள இருக்க வஞ்சத்தை அறுத்தாதான் நம்மளுக்கு நம்மளுக்கு வெளியிலேருந்து வர வஞ்சத்தை வந்து முருகன் அறுத்திடுவார். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து, இப்போ நீங்கள் வந்து நம்ம வேலைக்கு போகிறோம், அதே தான் திருப்பி திருப்பி அதே தான். நம்ம வேலைக்கு போனால் ஜனங்களை சந்திக்கணும். அவங்க யாருமே வந்து தான் முன்னேறணும்னு நினைப்பானே தவிர மற்றவங்க முன்னேறினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ரிலேட்டிவ் என்விரான்மெண்ட்டில் என்னாகும், ஏதோ ஒரு வஞ்சம், ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதோ அந்த மாதிரி நிறைய ஏற்படும். ஸோ அதை வந்து ஏற்படாமல் இருக்க இந்த பாட்டு உங்களுக்கு பெருசாக உதவும். இது வந்து எனக்கே ரொம்ப உதவி இருக்கு. இந்த பாட்டில் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நான் வந்து கலையெல்லாம் கற்க வேணாம், சரி கவி பாடவும் எனக்கு தெரிய வேணாம், உன்னை நினைக்க கூட தெரிய வேணாம், ஆனால் இந்த கொலை களவு அப்புறம் கொடு வஞ்சகம் இது எதுவுமே எனக்கு தெரியக்கூடாது. நான் இன்னசென்ட்டாக எதுவும் தெரியாமல் கலையே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கொலை களவு வஞ்சம் வந்து என்கிட்டயே வரக்கூடாது, நான் அதை கற்றுக்கவே கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே ரொம்ப அழகாக பாடுறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. நீங்கள் வந்து இது வந்து நான் நேரடியாக டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு. என்னன்னா, என் ஆஃபீஸில் நிறைய அந்த மாதிரி பொலிட்டிக்ஸ் சொல்கிறாங்களோ எப்பயுமே நடக்கும். இதில் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷனில் என்னுடைய ப்ரமோஷன் வந்து சில பாலிடிக்ஸ்னால நடக்காமல் போச்சு. இந்த பாட்டு வந்து நான் ரொம்ப, ஆனால் நீங்கள் வந்து நம்பி சொல்லணும், நல்ல மனசார நம்பி முருகன் எனக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவும் பண்ணல. இதை வந்து காலையில் 3 தடவை, மத்தியானம் 6 தடவை, நைட் 9 தடவை சொல்லிட்டு படுத்தேன். என்னுடைய என்னுடைய ப்ரமோஷன் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த பொலிட்டிக்ஸ் பண்ணவங்க எங்கே இருக்காங்கன்னு இன்னைய வரைக்கும் தெரியல. அதே ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷனோட நல்லபடியாக இருக்கேன். மிக்க நன்றி.